பேரழகு வரப்போகிற எபிசோடில் என்ன நடக்கலான்னு பார்த்தீங்கன்னா, மலர் வந்து பக்கத்தில் உட்காந்த உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. போயிட்டு, "அக்கா என்னை மன்னிச்சிடுங்க. நான் வந்து வேணும்னு அப்படி சொல்லலை. நீங்கள் வந்து என்னை மன்னிப்பு கேளுங்க." அப்படின்னும்போது, என் சுயமரியாதையை விட்டுட்டு நான் மன்னிப்பு கேட்கறதுக்கு நான் தயாராக இல்லை அப்படின்னாங்க. "நீ சொன்னதும் கரெக்ட் தான் மதி. நான் உன்னை கேட்க சொன்னது தப்பு தான். ஏன்னா நீயும் வந்து என்ன மாதிரி இந்த வீட்டில் ஆயிடக்கூடாது. நீயாவது இவ்வளோ போல்டாக இருக்கேன்னு நான் சந்தோஷப்படுறேன். என்னை மன்னிச்சிடு மதி." நான், "அக்காக்கா அப்படிலாம் இல்லை. நீங்கள் என்னை மன்னிச்சிடுங்க." சொல்கிறாங்க. "வா இப்போ உள்ளே வா, கிளம்பிடுவோம். நான் வரமாட்டேன். என்ன போன்னு சொன்னால் அவரா வான்னு சொல்கிற வரைக்கும் நான் அந்த வீட்டுக்குள்ளே வரமாட்டேன்றாங்க." வெடிகிற வரைக்குமே பார்த்தீங்கன்னா மதி வாசல்லையே உட்காந்துட்டு இருக்காங்க. ஊர் மக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி என்னன்னு தெரில, ரொம்ப நேரமாக அந்த பொண்ணு வெளியே உட்காந்துட்டுருக்கு, அந்த பொண்ணு ஏதாவது கொடுமைப்படுத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வான்னு சொல்லிட்டு ஒரு வாரத்தை கூட கூப்பிடாம வீட்டுக்குள்ளே போயிடுறாரு. கொஞ்ச நேரத்தில் போலீஸோட வண்டி வந்து சத்தம் கேட்குது. வந்துட்டு பக்கத்தில் நின்றுட்டு, "என்னம்மாச்சு, எதுக்குமா வாசலில் உட்காந்துட்ருக்க, உங்கள் வீடு எங்கம்மா?" அப்படின்னும் போது, "இதுதான் என்னோடய வீடு சார்." அப்படின்றாங்க. வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வெளியே வந்துடுறாங்க. ஐயோ, இந்த பொண்ணு ஏதோ பிரச்சனை பண்ணிச்சு போல, திருப்பி சுரேஷ்க்கு வேலை போகுது, இந்த பொண்ணு போயும் தொலைய மாட்டேது, நம்மளை விட்டு நம்மளை உசுரை வாங்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா புலம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. "இங்கே வாமா, நீங்கள் எல்லாரும் எதுக்குமா இந்த பொண்ணை வெளியே துரத்தி வச்சுருக்கீங்க அடிச்சு?" அப்படின்னாங்க. "நாங்கள் எதுவும் பண்ணல மேடம், அவளா தான் வெயிட்டை விட்டு வெளியே வந்துட்டானா." "இல்லை, அவங்க பொய் சொல்கிறாங்க. இந்த மாதிரி வீட்டில் வந்து எல்லா வேலையும் என்ன தான் செய்ய சொல்கிறாங்க. அப்புறம் வீட்டில் ரொம்ப கொடுமைப்படுத்துகிற மாதிரி நடந்துக்கிறாங்க. ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு போய் வைக்கிறான்னு கூட சொல்ல, என் வளர்ப்பு சரியில்லைன்னு சொல்கிறாங்க." சொல்லிட்டு மதியம் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அப்போ ராஜலட்சுமியை கூப்பிட்டு, "உங்களுக்கு மருமக என்ன அடிமையாக வேலை பார்க்கணுமா? ஏன் ஒரு கிளாஸ் கூட எடுத்துக்கணும், நீங்கள் தான் அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும்." "நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும், எல்லாம் மன்னிப்பு கேட்க முடியாதுன்றாங்க." "இப்போ மன்னிப்பு கேட்குறீங்களா இல்லை வரணும்னு சொல்லிட்டு உங்களை நாங்கள் கூட்டிகிட்டு போட்டுமா?" அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டின உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, "மன்னிப்பு கேட்டு" அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. பார்த்துட்டு, "நீங்களும் டிபார்ட்மெண்ட்டில் தானே இருக்கீங்க, இந்த மாதிரிலாம் பண்ணலாமா?" அப்படின்றாங்க. "உள்ளே கூட்டிகிட்டு போங்க உங்கள் ஒய்ஃப்." என்னும்போது, "உள்ளே வா" அப்படின்னு சொல்லிட்டு மதி கூப்பிட்றாரு. கூப்பிட்டோடனே போயிடுறாங்க உள்ளார. குடும்ப மானத்தை இப்படி வாங்கிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராஜலட்சுமியும் அவரும் பயங்கரமாக சொல்கிறார், "எல்லாம் மாப்பிள்ளையால் சொல்லணும், தேவையில்லாத இந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்துட்டு." இந்த விஷயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நியூஸ் வரைக்கும் போயிடுது. ரொம்ப அசிங்கமாயிடுது. இந்த மாதிரி போலீஸாக இருக்கிறவரே பார்த்தீங்கன்னா அவங்க பொண்டாட்டியை குடும்பப்படுத்தி வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாருன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே வர ஆரம்பிச்சிருது. உடனே சுரேஷ்க்கு ஃபோன் பண்ணி கமிஷனர் கேட்குறாரு, "என்ன இதெல்லாம் சுரேஷ், இப்போ பொண்டாட்டி